ஒரு காலத்துல ஒரு அழகான நடன விளையாட்டு இருந்துச்சு. அந்த விளையாட்டுல நெறைய குட்டி, குட்டி நடன கலைஞர்கள் ஆடி பாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப அழகா ஆடுவாங்க. அவங்க ஆடுறதுக்கு ஒரு விசேஷமான சிலம்பு இருந்துச்சு. அந்த சிலம்பு சாதாரண சிலம்பு இல்ல. அதுல மாயாஜாலம் இருந்துச்சு. அந்த சிலம்பு ஒலிச்சா போதும், அந்த இடமே சந்தோஷத்தால நிறைஞ்சிடும். எல்லாரும் ரொம்ப உற்சாகமா ஆடுவாங்க. அந்த சிலம்பு தான் அந்த விளையாட்டு உலகத்தோட சந்தோஷத்தோட ரகசியமா இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த மாயாஜால சிலம்பு காணாம போயிடுச்சு. எல்லாரும் தேடி பார்த்தாங்க. ஆனா அந்த சிலம்பு எங்கேயுமே இல்ல. சிலம்பு இல்லாம போனதும், அந்த விளையாட்டு உலகமே கொஞ்சம் சோகமா ஆயிடுச்சு. முன்ன மாதிரி சந்தோஷம் இல்ல. ஆட்டம் பாட்டம் குறைஞ்சிடுச்சு. அப்போ அந்த விளையாட்டுல இருந்த சில குட்டி நடனக் கலைஞர்கள் முடிவு பண்ணாங்க. எப்படியாவது அந்த மாயாஜால சிலம்பை கண்டுபிடிச்சிடணும்னு. அதுக்காக அவங்க ஒரு பெரிய சாகச பயணத்த தொடங்குனாங்க. அவங்க போற வழியில விதவிதமான நடன நிலைகள் இருந்துச்சு. ஒவ்வொரு நிலையிலயும் அவங்க புதுசு புதுசா ஆடி பார்க்க வேண்டியிருந்துச்சு. சில நேரத்துல அவங்க மெதுவா, அழகா ஆடுவாங்க. சில நேரத்துல வேகமா துள்ளி குதிச்சு ஆடுவாங்க. ஒவ்வொரு அசைவும் ஒரு புதிர் மாதிரி இருந்துச்சு. அந்த புதிரை அவங்க அவங்களோட நடனத்தாலேயே அவிழ்க்க வேண்டியிருந்துச்சு. வழியில அவங்களுக்கு புதுசு புதுசா இசைக்கருவிகள்லாம் கிடைச்சது. அந்த கருவிகளோட சத்தமும் அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்துச்சு. ரொம்ப நாள் தேடினதுக்கு அப்புறம், ஒரு அழகான இடத்துல அந்த மாயாஜால சிலம்பு ஒளிஞ்சிருந்தத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த சிலம்பை பார்த்ததும், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உடனே அந்த சிலம்பை எடுத்து அவங்க காலில போட்டுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சாங்க. அந்த சிலம்பு ஒலிச்சதும், அந்த விளையாட்டு உலகமே மறுபடியும் சந்தோஷத்தால நிறைஞ்சிடுச்சு. எங்க பார்த்தாலும் இசை, எங்க பார்த்தாலும் சந்தோஷம், எங்க பார்த்தாலும் அழகான நடனங்கள். அந்த குட்டி நடனக் கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடினாங்க. மாயாஜால சிலம்பு திரும்ப கிடைச்சதால அந்த விளையாட்டு உலகமே எப்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. குட்டீஸ்களா, இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்ததா? நாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சரியா?